ஹாய் தமாம் குளோபல் சிட்டி பார்க்கலாமா? இது வந்து நாங்கள் சம்மர் நல்லா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போயிருந்தோம். ஸோ அதனால வந்து எங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. அப்படி இருந்துமே கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அப்போது டிக்கெட் சார்ஜ் நாங்கள் பண்ணது வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 23 ரியால். கிட்ஸ்க்கு வந்து ரம்ஜான் டைம்லாம் வந்து 10 ரியால் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் அப்போது எங்களுக்கு போக டைம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து அதெல்லாம் ரம்ஜான் முடிஞ்சு தான் நாங்கள் போயிருந்தோம். அப்போ போயிருந்தால் வின்டர் டைம் கொஞ்சம் நல்லாவும் இருந்திருக்கும். பட் எங்களுக்கு அப்போது போக சான்ஸ் கிடைக்கல. இப்போ தான் போயிருந்தோம். இங்கே பார்க்கிங்க்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. 30 ரியால் அண்ட் 50 ரியால் அது மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்ச இடம் இருந்துச்சுன்னா அங்கே போய் பார்க் பண்ணி வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் நாங்கள் வந்து 5:30 அது மாதிரி உள்ளே போனோம். அப்போ தான் உள்ளே விடுறாங்க 5:30க்கு அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் ரொம்ப நடக்க பிடிக்கும், வாக்கிங் போக பிடிக்கும், யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ண ஆர்வமாக இருக்கீங்கன்னா அவங்க போகிறதுக்கு தான் அது ரொம்பவே பெஸ்ட்டான பிளேஸு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்துக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி தான் இருக்கும். அண்ட் பக்கத்தில் ஏதாவது ஃபுட்டு அது மாதிரிலாம் நிறைய வந்து ஃபுட் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபுட்டி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்ஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கும் இது வந்து பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து இப்படி தான் வச்சுருந்தாங்க. நமக்கு வந்து நடந்து போக முடியாது அது மாதிரி அவங்களுக்குலாம் அந்த வண்டி இந்த பங்கி மாதிரி வச்சுருப்பாங்களா, ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம நடந்தே போயிடலாம். ஏன்னா நடந்து போனால் தான் இங்கே நிறைய இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு அட்ராக்ஷனே. இந்த ஒரு ஸ்டாச்சு மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் நிறையா. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு கண்ட்ரிலே வந்து இந்த இது துருக்கி அந்த ஐஸ்கிரீம் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் ஒன்றுலேயும் என்னென்னா, அவங்க இப்போ துருக்கி ஒரு கண்ட்ரியோட அவங்களோட எதெல்லாம் சிக்னேச்சரான டிஷ்ஷஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் அவங்களோட திங்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் சேலுக்கு அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு வேணும்னா அது மாதிரி பை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் ஃபுட்டெல்லாம் பிடிச்சிருந்துச்சுனாலும் அதுவும் ட்ரை பண்ணிக்கலாம். போட்டீங்களா? லைட்லாம் போட்டு
ஐயோ குதி மேகா குதி பக்கத்துல தான் பேசு பேசு ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து நிறையா கண்ட்ரி போயிட்டோம். பட் 2 or 3 கண்ட்ரிக்கு தான் போகலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பாப்பா வந்து ப்ளே ஏரியாவில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்மளும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். இதுக்கு வந்து 10 ரியால் சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் வந்து ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் வேணால் விளாட்லாம் பிள்ளைங்க. ஸோ அதனால் இதுலேயே ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது பாப்பாவுக்கு வந்து அப்போ தான் முட்டி போட்டு தவழ்ந்து வர ஸ்டார்ட் பண்ண டைம். ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஆர்வத்தில் கூப்பிட்டுட்ருக்கோம். இப்போ நடக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.